ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸில் ஏதோ ஒன்று வெடிச்சு ஒரு உருண்டு வந்து அதனோட இடத்துல நின்று அந்த உருண்டைக்கு உள்ள வாட்டர் கண்டென்ட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு எலிமெண்ட் அடப்பட்டு பல ஆண்டுகள் அங்கேயே கடந்து ஒரு கட்டத்தில் வெடிச்சு மேகமாக வெளியே வந்து அந்த மேகம் அந்த உருண்டையை சுற்றி வந்து ஒரு கட்டத்தில் கூலாகி மழையாக பொழிஞ்சு அந்த உருண்டையை பூமியாக மாற்றி அதில் பல உயிர்கள் உருவாகி பல உயிர்கள் செத்து கடைசியில் மிஞ்சி போன ஒரு குரங்கு பாதி குரங்காக உருவாகி தனக்குத்தானே மனுஷன்னு பேர் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா அந்த பாதி குரங்குக்கு அந்த பூமி போதுமானதா இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒன்று உருவாக்கணுமேன்னு யோசிச்சு லவ் பண்ணி பொழைச்சிக்கோங்கடான்னு எக்ஸ்ட்ராவாக இயற்கை கொடுத்த அந்த மூளையை வச்சு லவ் பண்ணுறதோடு சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களும் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் காட். முதல்ல நமக்கு எதுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுளுங்கிற ஒரு இமேஜ் தேவைப்பட்டுச்சுன்னா, என்னடா இது இவ்வளோ பெரிய உலகமாக இருக்குது, என்ன இருக்குன்னே தெரியல, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு இருட்டாகுது, திடீர்னு மின்னல் வருது, திடீர்னு வெயில் காயுது, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படிங்கிற பயந்து அந்த பாதி குரங்கு யாரை நம்பி யார்கிட்ட போய் குறைய சொல்லி தஞ்சம் அடைகிறதுன்னு தெரியாமல் தனக்குத்தானே உருவாக்கிட்ட ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான் கடவுள். அது கூட நல்லது தான், ஏன்னா சர்வை பண்ணுறதுக்கு மனதளவில் ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டுக்கு அந்த கான்செப்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த பாதி குரங்கு அதை ஏற்றுக்குச்சு. இந்த கடவுள்கள்லேயே அந்த பாதி குரங்கு உருவாக்கின கடவுளுங்கிறது சர்வைவலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த முழு மனுஷனாக மாறின உயிரினை உருவாக்கின கடவுள் இருக்கு இல்லையா, வசதியாக ஏசி ரூமில் காலை நீட்டி படுத்துக்கிட்டு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு அந்த கடவுள் தேவைப்பட்டுச்சு. டைனோசர்ஸ். நம்மளாம் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்போம். அதில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு டைனோசர்ஸ் திரும்ப உயிரோட வந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் கான்செப்ட். அந்த படம் பயங்கர ஹிட்டு. இந்த ஆதி மனிதனோட கடவுள்கள் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, தன்னுடைய முன்னோர்கள் தான் கடவுள்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். அந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட ஜுராசிக் பார்க் படம் மாதிரியே பயங்கர ஹிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி டைனோசர் கான்செப்டை வச்சு நம்மளும் ஒரு படம் பண்ணி பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச சைனாக்காரன் என்ன பண்ணானா, ஆனால் இந்த ஜுராசிக் பார்க் மற்றும் டைனோசர் கான்செப்டோட காப்பிரைட் மொத்தமும் வேறு யார்கிட்டயோ இருந்துச்சு. நீங்கள் டைனோசர் தானே வச்சுருக்கீங்க, நான் அதை விட பெருசாக அதை விட பிரம்மாண்டமாக புதுசாக நானே ஒன்றத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிலான்னு ஒன்றத்தை உருவாக்கியிருக்கான். ஜுராசிக் பார்க் சீரீஸில் வர படங்களுக்கும் இந்த காட்சிலா படங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் முழுக்க ஆதி மனிதனின் கடவுளுக்கும் அதிநவீன மனுஷனோட கடவுள்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆதி மனிதன் கடவுளும் இந்த ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற டைனோசர்ஸும் எப்படி இருக்கும்னா, முற்காலத்தில் வாழ்ந்ததாக அறியப்பட்ட ஒரு விலங்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆதாரம் இருக்கும். ஆனால் இந்த காட்சிலாங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பூமிக்கு அடியிலேருந்து பொழந்துட்டு வெளில வரும், கடலுக்கு அடியிலேருந்து நீந்திக்கிட்டே கப்பலை பொழந்துக்கிட்டு கரைக்கு வரும், திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கும். இது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது. ஆனால் பில்டிங் உயரத்துக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு பில்டிங்கை பிடிச்சிக்கிட்டு எல்லா பொசிஷன்லையும் பேங் பண்ணிகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அதிநவீன மனிதர்களோட கடவுளும் இப்படி தான். இவன் எதுக்கு வந்தான், எப்படி வந்தான், இப்போதைய சூழ்நிலையில் இந்த சர்வைவலுக்காக இவன் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுறான், இப்படி எதுவுமே தெரியாது. ஆனால் டைனோசர்ஸோட ரிசம்பிளன்ஸை அப்படியே காப்பி அடித்து பல்லியும் இல்லாமல் டைனோசரும் இல்லாமல் என்ன உயிரினம்னே தெரியாமல் ஒரு புது உயிரினத்தை உருவாக்கி காட்சிலான்னு படம் எடுத்து ஊரெல்லாம் ஓட்டி இட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் அதிநவீன கடவுளோட வியாபார உத்தி. நான் டைனோசர் டீம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் கற்பனையாக உருவாக்கப்பட்ட பூமியில் இல்லவே இல்லாத அந்த காட்சிலா டீமாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் டீமுக்கு வந்துடுங்க. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் வாங்க தாய் மதத்துக்கே திரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாங்க நம்ம டைனோசர்ஸே கும்பிடுவோம்.